கற்றாரையும் யான் வேண்டேன் கற்றாயினி அமையும் குற்றாரத்து உரையும் உன் கோயிலுக்கே கற்றாரின் மனம் போல் கசிந்து உருவவே வேண்டுவனி வேண்டுவனி பண்ணும் அயன் கையாளரும் தாயிலா நெஞ்சரம் போல் கலந்தேன் என்றாள் என்று ஒரு வார்த்தையும் வாய்த்திறந்து சொல்லீரே கோவிலாக என் நெஞ்சகத்து அமர்ந்த பெரும் கருணைக்கு உரிய அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடியை வணங்கி இடைப்பட்ட ஆங்கில புத்தாண்டின் மறுமலர்ச்சியாகவும் குருவாரத்தில் அமைந்த இந்த மகா பிரதேசம் வாழ்வில் நாம் அத்தனை கடந்து நாம் எடுத்த இந்த மனித பிறவின் 50 ஜீவன்கள் வரை எத்தனையோ உயர்ந்த தகுதியினை மனிதனை விட பெற்றிருக்கின்றன. நாம் வாழும் வாழ்க்கை 70 80 முடிந்துவிடுகின்றன. ஆனால் ஐந்தறிவாக படைத்த ஜீவன் கடல் ஆமை 800 ஆண்டுகள் வாழ்கின்றன கடலில். உயர் தகுதிகளோடு நமக்கு மீண்டும் மனித பிறவி கிடைக்குமா என்பதற்கு கேள்விக்குறிதான். ஆனால் கிடைத்த இந்த மனித பிறவியுடைய பயனை உனக்கு கீழே இருப்பவர்களை சிந்தித்துப்பார். குறைந்த அபயங்களோடு வாழ்கின்ற அண்ணனில் வாழும் உயிர்களை உன்னை போல் மனித பிறவியில் பிறந்தவர்கள் எத்தனை பெரும் நரக துயர்களை அனுபவிக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் காணும் பொழுது நாம் எத்தனை மேன்மையான நிலையை வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோம். அந்த ஆடல் அரசன் நடராஜ பெருமானாக பஞ்ச கிருத்திகளாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆன்மாக்களினுடைய ஆணவ திரையை நீக்கும் பொருட்டு ஆடிய ஆட்டம்தான் திரு ஆணவத்திரை என்ற திரு ஆணவ மயக்கங்களிலிருந்து உயிர்களை வெளிப்படுத்தி இந்த மானிட பிறப்பினை கொடுத்து உயிர் உள்ளவரை உன் உயிரை நீ ஒரு காலம் உணராமல் உனக்குள்ளே உயிரோடு இருந்து அந்த உயிரே ஜீவனே சிவலிங்கம் என்பதை உணர்ந்து அந்த ஜீவனாகி சிவலிங்கத்தினுள் அம்பலத்தரசன் ஆடுகின்ற அந்த அம்பல பிறவி பயனை அடையாமல் எத்தனை கோடி பிறவினை எழுத்தாரும் பூர்த்தியாகாது. அந்த பரம்பொருளினுடைய